தனிப்பட்ட முறையில் யாரையும் சார்ந்து இருக்காமல் நம்ம சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், பொருளாதாரத்தில் மேலே வரணும். ஒரு ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையும் சார்ந்து இருக்காமல் நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேறணும். அந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும். இப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதியான 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடத்து அதிபதி ஒரு சுபகிரகம் இருந்து, அந்த 10ஆம் இடத்து அதிபதி ஏதோ ஒரு சுபகிரகம் இருந்து, குறிப்பாக அங்கே குரு மட்டும் தனிச்சிருக்கக்கூடாது. மற்றபடி அங்கே ஒரு சுபகிரகம் இருந்து அந்த 10ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறையாமல் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு வருவார். அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி வரும்போது அவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு தான் சுய சம்பாத்தியத்தில் தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்வார். அவர் பெருமளவில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பார். அந்த சம்பாதித்ததை அவர் வச்சுக்குவாரா இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரா அப்படிங்கிறது மற்ற யோகத்தை பொறுத்து தான் அமையும்.